புஷி ஆனந்த், நிர்மல் குமார்லாம் ஏன் ஓடி ஒளிஞ்சு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க? என்ன கொலையா பண்ணிட்டு நீங்க ஏபி போடுறதுக்கு? நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, ஒரு துர்சம்பவம் நடந்து போச்சு, இது நீங்க காரணம் கிடையாது, நீங்க நம்புறீங்க, அது ஒரு விபத்துன்னு நம்புறீங்க, ஃபைன். மக்கள் கிட்ட போய் நீங்க நின்று இருக்கணும்ல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் நிக்கிறான், அவங்க மட்டும் நிக்கல. நம்ம அதை பல தடவை பேசிட்டோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அடுத்த நாள் அங்க நிக்கிறாங்க, இவர்கள் மட்டும் நிக்கல. பல தடவை அதை பேசிட்டோம். ஆனா அதற்கு விளக்கமும் வந்து திரு ஆதவர்ஜன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல கொடுத்தாரு. நைட்டு நீங்க எங்களுடைய டவர் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், நாங்க எல்லாம் அங்கதான் இருந்தோம், இவங்க சொன்னதுனாலதான் நாங்க கிளம்பி போனோம் அப்படிங்கறத. அவர் போனது சரிங்க, ஆதவர்ஜுனாவும் விஜயும் போனது இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. அது எப்படி எல்லாரையும் போக சொல்லிருப்பாங்க? எல்லாரையும் சரி, எல்லாரும்னா தலைவர்கள் நீங்க ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. ஆதவர்ஜுனா, விஜய், ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி ஆனந்த், இவங்க 4 பேர் தான். அருண் ராஜோ ஜானோ வெளியில போனதே எனக்கு தெரியல. மற்ற கேடர்ஸ் இருக்காங்கல்ல, தாவேக்காக்கு வந்து தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க அணியெல்லாம் வச்சிருக்காங்க, மாவட்ட தலைவர்லாம், அவங்க எல்லாம் போய் நிக்கணும். தலைவர்கள் ஓகேங்க, தலைவர்கள் போனா அடிப்பாங்கன்னா மற்ற தொண்டர்கள் ஏன் போல? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் ஏன் போல? தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் ஏன் போல? மாவட்ட பிரதிநிதிகள் ஏன் போல? யாருமே போலையங்க. காரணம் எதுவா வேணா இருக்கலாம். இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோ ஆதவோ தலைவர்கள் போவாதது 4-5 பேர் தான் தலைவர்கள். ஆதவ், விஜய், ஆதவ், புஷி, நிர்மல் குமார். சரிங்க, மற்ற கட்சி கேடர் இருக்காங்கல்ல, மாவட்ட செயலர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆர்டினரி கேடர் இருக்கான்ல, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவன் போய் நிற்கலாம்ல. அவன் ஏன்? யாருமே இல்லை. கட்சி எப்படி தலைமறைவாகும்? எல்லா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் அங்கே நிற்கிறான். அஃப்கோர்ஸ் எல்லாரும் அரசியல் பண்ண தான் நிற்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, ஏன் இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க போய் அந்த ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவங்க டீமும் அங்கே நிற்குது. சகலரும் அங்கே போய் நிற்கிறாங்க. இவங்க ஏன் நிற்கல? தலைவர்கள் போனால் சரி பிரச்சனை வரும். உங்கள் அந்த ரிலீஃப் ஒர்க்கு நம்ம சொல்லுவோம்ல, அதில் வந்து ஏன் வந்து இப்போ அந்த இறந்து போனவர்களோட சடலங்களை அதிமுககாரன் ஒரு தோல் கொடுக்குறான், திமுககாரன் ஒரு தோல் கொடுக்குறான், அங்கே சண்டை போடாமல் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுறாங்கல்ல, நீ போய் நின்று இருக்கணும்ல. அங்கே பிரச்சனை ஆனாலும் நீ உன்னோட ப்ரெசன்ஸை நீ வந்து என்ஷூர் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? புஷி ஆனந்த், நிர்மல் குமார்லாம் ஏன் ஓடி ஒளிஞ்சு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க? என்ன கொலையா பண்ணிட்டு நீ ஏபி போடுறதுக்கு? நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, ஒரு துர்சம்பவம் நடந்து போச்சு, இது நீங்க காரணம் கிடையாது, நீங்க நம்புறீங்க, அது ஒரு விபத்துன்னு நம்புறீங்க, ஃபைன். மக்கள் கிட்ட போய் நீங்க நின்று இருக்கணும்ல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் நிக்கிறான், அவங்க மட்டும் நிக்கல. நம்ம அதை பல தடவை பேசிட்டோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அடுத்த நாள் அங்க நிக்கிறாங்க, இவர்கள் மட்டும் நிக்கல. பல தடவை அதை பேசிட்டோம். ஆனா அதற்கு விளக்கமும் வந்து திரு ஆதவர்ஜன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல கொடுத்தாரு. நைட்டு நீங்க எங்களுடைய டவர் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும், நாங்க எல்லாம் அங்கதான் இருந்தோம், இவங்க சொன்னதுனாலதான் நாங்க கிளம்பி போனோம் அப்படிங்கறத. அவர் போனது சரிங்க, ஆதவர்ஜுனாவும் விஜயும் போனது இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. அது எப்படி எல்லாரையும் போக சொல்லிருப்பாங்க? எல்லாரையும். சரி, எல்லாரும்னா தலைவர்கள் நீங்க ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. ஆதவர்ஜுனா, விஜய், ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், புஷி ஆனந்த், இவங்க 4 பேர் தான். அருண் ராஜோ ஜானோ வெளியில போனதே எனக்கு தெரியல.